பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை வேளையில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளின் காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில் அவருடைய முகத்தை நாம் பார்ப்போம். தேவன் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அவர் கிருபையை நமக்கு பாராட்டி இருக்கிறார். இந்த நாளை கூட காண செய்தார். எத்தனையோ பேர்கள் நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவருடைய பார்வையில் நம்முடைய ஜீவன் அருமையாக எண்ணப்பட்டபடியால் இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் முதலாவது ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளின் முதல் வேளையை அதிகாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் இரக்கமாய் ஈவாய் இந்த நாளை தந்து வருகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிலையற்றதான் இந்த உலகம். மனிதர்களிடத்தில் அன்பே இல்லை. எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய இருதயத்தை புண்படுத்துகிறதே காண்கிறோம். இந்த நிலையில்லாத உலகத்தில் தேவன் நம்மேல் கிருபையாக இருந்து நமக்கு ஜீவனையும் தந்து நம்மை பராமரித்து நம்மை கருத்தாய் நம்மளை விசாரித்து நடத்துகிறாரே, அவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே துதிக்கிறோம். அவரை துதிப்போம், மனதார ஆண்டவரை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த உலகம் மாறி போகிறது, உலக மனிதர்கள் மாறி போவார்கள், ஆனால் மாறாத ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவரை நாம் பற்றி கொள்வோமா? அவரிடத்தில் நன்றியோடு அவரை துதிப்போமா? அவரை நாம் பிரியப்படுத்துவோமா? அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் குறையவே கூடாது. இந்த காலை வேளையில் ஒரு விசை கூட ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம், அதிகமாய் துதிப்போம், அதிகமாய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை அதிகமாய் நம்ம கிட்டி சேருவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, வாழ வைத்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். பாடுவோம். ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, வாழ வைத்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். அவரை எந்நாளும் ஆராதிப்போம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீருமை ஆராதிக்க, பலனை தந்தீருமை ஆராதிக்க, ஊழியம் தந்தீருமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன், ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீருமை ஆராதிக்க, மேன்மை தந்தீருமை ஆராதிக்க, ஞானம் தந்தீருமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, நீரே மகிமையுடையவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ வைத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. அப்பா, ஆராதனைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போது உம்மை துதியாமல் இருக்க முடியாதப்பா. உம்மை ஆண்டவரே, உம்மை உயர்த்தாமல் இருக்க முடியாதப்பா. நாங்கள் உம்மை மனதார உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கும் போது அடியார்லாய நாங்கள் உம்மை துதிக்காமல் இருக்க முடியாதப்பா. உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும், உம்மை ஆராதிக்க பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம் கிருபைக்கே. நன்றி இயேசுவே, உம் அன்பிற்கே. என் துணியாலும்
உம்மை வாழ்த்துவேன், என்னாலும் வாழ்த்துவேன். எல்லாம் நீரே என் ஆண்டவா. சொல்லுமா, எல்லாம் நீரே என் ஆண்டவா. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆராதனை, ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை, 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 ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, தர்மியான காலை வேளையில் உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இந்த நாளுக்குரிய கிருபையும் மன்னாவையும் நீர் எங்களுக்கு தருவீராகப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதே அப்பா. அந்த புதிய கிருபையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபை இல்லாமல் இந்த உலகத்துல நாங்கள் வாழவே முடியாது ஆண்டவரே. உங்க இரக்கம் இல்லாமல் எங்களால வாழவே முடியாதப்பா. இந்த கால வேளையில உண்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினால மகிமையினால நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். உம்முடைய வார்த்தையை தாரும். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நின்று கனி கொடுக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய எங்க பிரசன்னத்தில் எங்களை முட்டிலும் உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே பேசும். நீங்க பொறுப்படுங்க. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்து மறுபடியும் நாம் ஜெபிக்க போகிறோம். யோபு 10:12 வசனம். யோபு 10:12 வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு இது அதிகமாக எல்லாருக்கும் இது தெரிஞ்ச வசனம் தான். இது யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் யோபு தான் சொன்னது. யோபுடைய வரலாறை பற்றி நமக்கு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். தேவனால் சாட்சி அடிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த யோபு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று ஆண்டவரால் சாட்சி சொல்லப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த யோபு. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவு இழப்புகள் பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட இழப்புகள் ஒரு பக்கம், தன்னுடைய சரீரமே மிகவும் நொறுக்கப்பட்டு ரொம்ப வேதனையில் இருக்கிற அந்த யோபு வாயை திறந்து சொன்ன வசனம் தான் இந்த வசனம். பாருங்கள், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பாருங்கள், எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்கள். நம்மளால் இதை சொல்ல முடியுமா? நாம் எத்தனை நேரங்களில் மனமுடைந்தவர்களாக இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கீங்கன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? நாம் மனது ஒருவேளை வாயினால் சொல்லாவிட்டாலும் இருதயத்திற்குள்ள மனதுக்குள்ளே நினைப்போம், ஆண்டவரே நான் எவ்வளவு ஆண்டவரே என்று உம்மை நான் பின்பற்றினேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த
கஷ்டம் என்று நாம் புலம்புவோம் இல்லவா? ஆனால் பாருங்க, யோபுனிடத்திலிருந்து வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டி இருக்கிறார். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இதுக்கு முன்னாடி இது இன்னொரு வசனம் கூட, இதுக்கு முன்னாடியே யோபு சொல்லியிருந்தது நம்ம பார்ப்போம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்கிறத நம்ம கேட்குறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் விசுவாசமும் இந்த சூழ்நிலையில் எப்படி அவரால் சொல்ல முடிந்தது பாருங்கள். இதை குறித்து தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்ம ஜெபிப்பலாம். முதலாவது இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஜீவனை தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது, நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், இவைகள் மத்தியிலும் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை நாம் பார்க்கிறோம். அதற்கு நமக்கு இந்த ஜீவன் நமக்குடைய சரீரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த நாளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் எடுபட்டு போய்விட்டால் இந்த நாளை காண முடியுமா? முடியவே முடியாது. அப்போ யோபு உணர்ந்திருந்தார். நல்ல ஆழமாக ஒரு காரியத்தை அவர் அறிந்து கொண்டார். எனக்கு இந்த ஜீவன் இருந்து, ஒருவேளை என்னுடைய கை கால்கள் கொப்பளங்கள் நிறைந்து சீல் வடிந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப கஷ்டம் உடலில் இருக்குது. ஆனால் அந்த உடலுக்குள்ள, சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி என்ன செய்திருக்கிறேன், இந்த பூமி உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு நன்றி உள்ள இருதயம் பாருங்கள். நாம் இதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமா, நன்றி சொல்கிறோமா? இந்த கால வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த நாளில் ஜீவனை தந்தீங்களே, அந்த ஜீவனுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது பாருங்கள், ஜீவனை தந்துட்டாரு, அது தடரல. அது மட்டும் இல்லை, என்ன செய்தார்? தயவு. பாருங்கள், அந்த தயவு என்பது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அந்த தயவு நமக்கு இருக்காவிட்டால், இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா நம்மிடத்தில் ஒருத்தருக்கு ஒரு தயவு இருந்தால் தான் அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமாக வாழ முடியும். ஒருவேளை நம்மளிடத்தில் இன்னொருத்தர் பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ளே அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், தயவே பாராட்டாதபடி, கொஞ்சமும் ஈவு இறக்கம் இல்லாதபடி எப்போ பார்த்தாலும் அப்படி ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்தால், தயவையே இல்லாமல் இருந்தால், ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்து, ஒருத்தருக்கு ஒரு அன்பாக பேசி, ஒருத்தருக்கு கஷ்டப்படும்போது ஒருத்தருக்கு பாரப்பட்டு, ஒருத்தருக்கு தாங்கி அப்படி நடக்காமல் விழுந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்கு தயவையும் பாராட்டி இருக்கிறார். அவருக்கு தயவுனால தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அந்த தயவு நமக்கு இருப்பது, அந்த தயவை தான் நம்ம கிருபை என்று சொல்கிறோம். அந்த கிருபை நமக்கு இருப்பதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ பண நெருக்கடி வந்தாலும் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போகலை. நம்மளை ஆண்டவர் வாழ வச்சிட்ருக்கிறார். அந்த தயவினால் நம்ம என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நம்மளை ஒரு மனிதனாக இந்த உலகத்தில், ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷியாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழ வச்சிட்ருக்கிறார். அந்த தயவை நமக்கு வச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு. பாருங்கள், பராமரிப்புன்னு சொன்னால் ஒரு குழந்தையை பராமரிக்கிறது எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்வோம்? ஒரு தாய் தன்னுடைய சின்ன குழந்தைய, அது 5 மாத குழந்தை, 10 மாத குழந்தைய என்ன செய்யும்? அந்த பிள்ளை என்னெல்லாம் இங்கே கழிவு பண்ணாலும் அதையெல்லாம் துடைத்து பத்திரமா பிள்ளையை பராமரித்து, அதற்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்து, சரியான நேரத்தில் உறக்க வச்சு, சரியான நேரத்தில் எழும்ப வச்சு, சரியான நேரத்தில் அதுக்கு சாப்பாடு ஊட்டி, எல்லா காரியங்களையும் செய்து அந்த பிள்ளையை தன்னோடு பராமரித்து எல்லாம் ஒவ்வொரு நொட்டி பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணிக்கூறும் என்ன செய்யணுமோ அதை செய்துட்ருப்பாள் தாய். அதுபோல் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாயாய், தந்தையாய், நம்முடைய பரம தகப்பன் நம்மை பராமரிக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நமக்கு தந்து நம்மளை ஒருவேளை இந்த மனிதர்கள் நம்மை பராமரிக்காவிட்டாலும், விசாரிக்காவிட்டாலும், நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நமக்கு பராமரிப்பு யார் தருகிறார் தெரியுமா? தேவன். நம்முடைய தகப்பன் நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் மகளே. அவருடைய பராமரிப்பு நமக்கு இருப்பதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். யாரும் என்ன விசாரிக்கலையே, யாரும் என்ன எதுவுமே கேட்கவில்லையே என்று நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பராமரிப்புக்கு நமக்கு உள்ளதான் நம்ம இருந்துட்டுருக்குறோம். யோபு சொல்கிறார், அவருடைய பராமரிப்பு அது அவர் என்னை பராமரிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய பராமரிப்பினால நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, என் ஆவியை காப்பாற்றினது. என்னுடைய ஆவி என்ன செய்துட்டு காப்பாற்றப்பட்டிருக்கு. என்னுடைய ஆவியை யாரும் தொட முடியாது. என்னுடைய ஆவியில் சோர்வு வர முடியாது. என்னுடைய ஆவியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய ஆவி காப்பாற்றப்பட்டு ஆண்டவர் பத்திரமா பராமரித்து கொண்டிருக்கிறார். எனவே இதை விட நமக்கு ஒரு நல்ல ப்ரொட்டெக்ஷன், ஒரு பாதுகாப்பு யார் தர முடியும் பிரியமானவர்களை? இந்த காலை வேளையில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஷெல்டரை, இவ்வளவு பெரிய ஒரு பராமரிப்பை, தயவை எனக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இதை நான் உணர்ந்துட்டேன். நான் என்னை சோர்ந்து போக மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாம் நீங்கள் தந்திருக்கீங்க. இந்த பராமரிப்புக்குள்ளே, இந்த தயவுக்குள்ளே, இந்த ஜீவனுக்குள்ளே, இந்த ஆவிக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு டைம் குறைவாக இருக்குது, நம்ம முடிக்க போகிறோம். இதுக்குள்ளே நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதம் அந்த 4 காரியத்துக்குள்ளே வந்துச்சு. அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பையும், ஒரு பராமரிப்பையும், ஒரு தயவையும் எனக்கு தந்திருக்கிறீங்களே, ஜீவனை தந்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அது 2வது என்னுடைய காரியங்கள், நான் என்னென்ன காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து இருக்கிறனோ அதெல்லாம் இதுக்குள்ளவே வந்துட்டு ஆண்டவர் அதை எல்லாம் எனக்கு தந்துட்டார் என்று விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி மறுபடியும் நான் பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க, தயவை பாராட்டி இருக்கீங்க, எங்களை பராமரிக்கிறீங்க, எங்களுடைய ஆவியை காப்பாற்றி வருகிறீங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் அதை உணர்ந்தவர்களாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா. இது நிமித்தமாக எங்கள் பிள்ளைகள் யார் யார் இந்த நேரத்தில் ஆண்டவரே சில வேண்டுதலோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கலாம் ஆண்டவரே, அவர்களுடைய வேண்டுதலையும் தேவன் இந்த வார்த்தையின் படியே நீங்கள் நினைத்தருளுவீராக ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற நாளாய் இந்த நாள் பிள்ளைகளுக்கு மாறுவதாக ராஜா. கர்த்தர் மேல நம்பிக்கை, ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இன்னும் கொடுத்து இன்னும் நீ பலப்படுத்தி பிள்ளைகளை இந்த நாளில் ஜெயமாய் நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் ஒரு பெரிய வெற்றியை பிள்ளைகள் காணும்படி செய்வீராக. ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் மாற்றுவீராக. அப்படி நீர் மாற்றுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் என்னென்ன பாரங்களோடு துக்கத்தோடு ஆண்டவரே, இந்த காரியம் இந்த நாளில் நடக்காதா, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா ஆண்டவரே, இந்த காரியத்தில் இன்னைக்கு இவ்வளவு தேவை இருக்கிறதே அப்பா, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக, நினைத்தருளுவீராக ராஜா. பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை மனதளவில் சோர்ந்து டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள்ல நீர் உயிர்ப்பிப்பீராக ராஜா. உம்முடைய வார்த்தையின் படியே உயிர்ப்பிப்பீராக ராஜா. உம்முடைய வார்த்தையின் படியே அந்த ஆவியை உயிர்ப்பிப்பீராக ராஜா. உயிர்ப்பித்து காப்பாற்றி பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா.
உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சத்ருவின் கிரியைகளும் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா, இயேசுவே சோர்வுகளை, மன மடிவுகளை, ஆண்டவரே டிப்ரெஷன்களை கொண்டு வருகிற பொல்லாதவனுடைய கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கூட இந்த நாளில் பிறந்த நாள் அல்லது திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முழங்கால் படிக்கிட்டு கொள்வோம். நாம் எல்லாரும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த நாளை ஒரு விசேஷ நாளாய் பிள்ளைகள் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிறந்த தினங்களை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், ஆண்டவரே குறைவுகளால் நிறைவாக்குகிற ஒரு ஆண்டாய், ஆண்டவரே நீர் பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே கீழாக்காமல் மேலாக்குவீராக அப்பா, வாலாக்காமல் தலையாக்குவீராக ராஜா. பிள்ளைகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் பிள்ளைகள் வாழ்வார்களாக. அநேகருக்கு இவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா, ஒரு ஆசீர்வாதம், ஒரு வற்றாத நீரூற்று கடந்து செல்வதாக ராஜா. அப்பா, இவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் பிள்ளைகள் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இகபர நன்மைகளை சங்கீதம் 128 சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு உரித்தாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும் ஆண்டவரே. இன்னும் இந்த நாளில் ஆண்டவரே பாரங்களோடு எந்தெந்த யார் யார் இருந்தாலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சந்தோஷத்தால் நிரப்புவீராக ராஜா. தொடர்ந்து இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாய் தேவன் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. இந்த ஹெவன் டிவிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய தாசனை இன்னும் பலப்படுத்தும். இன்னும் அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு, கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. விசேஷமாய் நேபாள் தேசத்தில் நடக்கிற அந்த ஆண்டவரே அந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க, இன்னும் நடத்துவீராக. இன்னும் இந்த ஊழியமானது ஆலமரம் போல படர்ந்து பெருகட்டும் அப்பா. அநேக நேபாளியர்கள் இரட்சகரை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேசம், நேபாள் தேசம் தேவனுக்கு சொந்தமான தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சத்ரு அந்த தேசத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாங்கனும் நிர்மூலமாகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் எழுந்தருளி பெரிய காரியங்களை தேசத்தில் செய்யுங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு 80 நேபாள் மிஷினரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 330 பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. 32 நேபாள் சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவரை நினைத்தருள்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக கை கொடுக்கிற, தோள் கொடுக்கிற, முழங்காலில் நிற்கிற, ஸ்பான்சர் பண்ணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். தேவைகளை சந்திங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த நாள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தருகிறபடியால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை தயவாய் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது